பப்ளு, பிருத்திவிராஜ், ஸ்ரீதர் அவர்களுக்கு இடையில ஒரு பிரேக்கப் ஏற்பட்டுச்சு. 2 பேரும் இப்போ ஒண்ணா இல்ல அப்படின்ற மாரி விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயத்த பத்தி 2 பேருமே ஓப்பனா எந்த விஷயமும் சொல்லல. அண்ட் அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய பேர் மைண்ட்ல இருந்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் அவங்கள்ட்ட டைரக்ட்டா டிஎம் பண்ணி கேட்டுட்டும் இருந்தாங்க. பட் இந்த கேள்விகளுக்கு அவங்க 2 பேரும் டைரக்ட்டா எந்த விதமான பதிலும் குடுக்கல. அந்த இன்டர்வியூல ஸ்ரீதர பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு பிருத்திவிராஜ் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேள்விகள அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பப்ளு அவர்கள் வந்து எவ்வளோ ஓப்பனான ஒரு ஆள்னு. அவர் லைஃப்ல என்ன நடந்தாலும் அது ஓப்பனா எல்லார்ட்டயும் வெளியில சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் இந்த ரிலேஷன்ஷிப் டைம்ல அவர் ஓப்பனா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அண்ட் அதனால அவருக்கு நிறைய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டனால இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என் பர்சனல் லைஃப் இனிமேட்டு பர்சனலா தான் இருக்க போகுது. அதை நான் வந்து எந்த விதமான சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் சொல்ல போறது கிடையாது. ஷீதல் பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அதை நான் பத்தி பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பிருத்திவிராஜ் அவர்கள் மறைமுகமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் ஷீதலும் ஒன்னா இல்ல, நாங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சிட்டோம், எங்க ரிலேஷன்ஷிப் இப்போ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஷீதல் சைட்ல இருந்து இதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. இப்போ ஷீதல் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் லெட் கோ யுவர் பெயின் அண்ட் ஸ்மைல் வைப் ஃபார் த சாங். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் வந்து வெளியில தூக்கி போட்டுருங்க. அண்ட் இந்த பாட்டுக்கு நீங்க நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பிருத்திவிராஜ் நடிச்ச அனிமல் படத்துல வர ஒரு பாட்டை தான் எடுத்து ரீலாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீல் மூலியமா ஷீதல் அவர்கள் மறைமுகமா பிருத்திவிராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் நடந்துருச்சு, இனிமேட்டு அந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்க போறது கிடையாது. எனக்கு எவ்வளவு பெயினா இருந்தாலும் அந்த பெயின் எல்லாம் தூக்கி போட்டு நான் மறுபடியும் ஜாலியா எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரீல்ஸ் மூலியமா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷீதரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிருத்திவிராஜ் கூட பண்ண எல்லா ரீல்ஸையுமே அவங்க டெலீட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, இந்த பேர் திருப்பி ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, அந்த பேட்சப் நடக்குமா நடக்காதா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.